Welcome back. Today we are going to see about introduction to Arduino and basic programming on blinking a LED using Arduino. And myself is Anthony Jeffrey Voss from National Engineering College. Arduinoனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஒரு பெரிய ப்ராஜெக்டை கூட நம்மளால் ஈஸியாக பண்ணி முடிக்க முடியும். ஆர்டினோ போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதனால இன்புட்ஸை ரீட் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்புட்ஸ்ன்னு சொல்கிறது இன்புட் டேட்டா. அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா அது சென்சார்லேருந்து வரலாம், இல்லை ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து வரலாம், இல்லைன்னா ஒரு ட்விட்டர் மெசேஜ்லேருந்து வரலாம். இந்த ஆர்டினோ போர்டால் நம்ம கொடுத்த இன்புட்டை அவுட்புட்டாகவும் மாற்ற முடியும். அவுட்புட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டிங் அ மோட்டர், டேர்னிங் அ எல்இடி ஆன் ஆர் பப்ளிஷிங் சம்திங் இன் இன்டர்நெட். ஒரு இன்டர்நெட்டில் நம்மளால் எதையாவது பப்ளிஷ் கூட பண்ண முடியும் ஆர்டினோ போர்டால். இதுதான் ஆர்டினோ போர்டு. இந்த ஆர்டினோ போர்டு பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, அட்மெகா 328P. இந்த கண்ட்ரோலரில் தான் ஆர்டினோ போர்டு வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க போர்டு வந்து ஆர்டினோ யூனோ போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் பவர் சப்ளையை வந்து கனெக்ட் பண்ணணும். ஒரு டிசி ஜாக்கை வந்து 12 வோல்ட் ஜாக் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து யூஎஸ்பி போர்ட். இதில் தான் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பவர் சப்ளை ஹெட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம விசிசி 3.3 வோல்ட், அப்புறம் கிரவுண்ட், பிறகு இன்புட் வோல்டேஜ் எல்லாத்தையும் நம்ம இந்த பவர் சப்ளை ஹெட்டர்ஸ்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். அடுத்தப்பல கீழே இருக்கிறது பாருங்கள், இது எல்லாமே அனலாக் இன்புட் பின்ஸ். இதில் வந்து நமக்கு மொத்தம் A0லேருந்து A5 வரை மொத்தம் 6 அனலாக் இன்புட் பின்ஸ் இருக்குது. நம்ம அனலாக் சென்சாரை இதில் கனெக்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து 5 வோல்ட் வேறு தான் ஆர்டினோக்கு அனலாக் பின்லேயும் சரி டிஜிட்டல் பின்லேயும் சரி நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு மேலே 5 வோல்ட்டுக்கு மேலே நம்ம கொடுத்தோன்னா ஆர்டினோ போர்டு வந்து போயிடும், பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிஜிட்டல் பின்ஸ். இந்த டிஜிட்டல் பின்ஸில் வந்து நமக்கு டிஜிட்டல் அவுட்புட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். பூலியன் ஹை ஆர் லோ, அதாவது பூலியன் 1 ஆர் பூலியன் 0, அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பின் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 13 வேறு இருக்குது. மொத்தம் 14 பின்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 பின் பாருங்கள், 0 and 1. இதுதான் டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ். இதுதான் சீரியல் கம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பின்ஸ். அடுத்தப்பில் இது பார்த்தீங்கன்னா 3rd பின், 5th பின், 6th பின், 9, 10, 11. இது எல்லாத்துலேயும் நமக்கு முன்னாடி ஒரு டேஷ் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பின்ஸை நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷன் மோடில் ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கு பிறகு இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா இதுதான் டிரான்ஸ்மிஷன் எல்இடி, இது ரிசப்ஷன் எல்இடி. டிரான்ஸ்மிஷன் நடக்கச்சில் இந்த எல்இடி எரியும், அதே மாதிரி ரிசப்ஷன் நடக்கச்சில் இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். அப்புறம் இந்த போர்டோட ஃப்ரீக்வன்சி, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகக்கூடிய மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 16 மெகாஹெர்ட்ஸ். இதுதான் அந்த கிறிஸ்டல், 16 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல். அதுக்கு பிறகு இதுதான் ரீசெட் பின் ஆஃப் த ஆர்டினோ. இதுதான் உங்களுக்கு ஆர்டினோ ஐடிஇ. இங்கே தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா இந்த இடத்துல அது காட்டும். இப்போ இந்த ஐடி பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பைல் பட்டன், இது அப்லோட் பட்டன், இது நியூ பட்டன், புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ள நியூ பட்டன். இது வந்து ஓப்பன் பட்டன், இது வந்து சேவ் பட்டன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கம்பைல் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ஏதாவது எரர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்தும். அடுத்தது போகலாம். ப்ரோக்ராமோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வாய்ட் செட்டப்னா என்னன்னு தெரியணும். இது வந்து வாய்ட் செட்டப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ரன் ஆகும். இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு தடவை மட்டும் ரன் பண்ணும். நம்ம மேக்ஸிமம் டிக்ளரேஷன் பார்ட், பின் டெஃபினிஷன், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம எழுதுவோம். அடுத்தது வாய்ட் லூப் ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். வாய்ட் லூப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸ் ரன்னிங். ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வாய்ட் லூப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருந்தோம்னா இது கண்டினியூஸாக ஆர்டினோவை பவர் ஆஃப் பண்ணுற வேற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தப்பில் பின் மோடு, வாய்ட் செட்டப்புக்குள்ளே நம்ம பின் மோட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பின் மோட்னா பின் நம்பர்
கமா மோட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 7th பின்னில் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து 7th பின்னை வந்து நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணணும், எல்இடி வந்து எரிய வைக்க போகிறோம், அதனால அவுட்புட். ஓகே, இப்போ 7th பின் வந்து அவுட்புட்டுன்னு டிஃபைன் பண்ணாதான் ஒரு எல்இடியை நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி எரிய வைக்க முடியும். அதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப் பின் மோட் 7 கமா அவுட்புட் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த எல்இடியை அவுட்புட் பின்னில் 7th பின்னில் கனெக்ட் பண்ணி நம்ம எரிய வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்டுன்னு இருக்குது. 7th பின்னை நம்மளால் இன்புட்டாகவும் டிஃபைன் பண்ண முடியும். இன்புட்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நீங்கள் எல்இடிக்கு பதிலாக ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதை நம்ம வந்து ஆர்டினோவில் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம 7th பின்னை இன்புட்டுன்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஒருவேளை எல்இடியோ இல்லை ஒரு ஆக்சுவேட்டரோ கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம 7th பின்னை அவுட்புட்டுன்னு டிஃபைன் பண்ணியிருக்கணும். இங்கே 7 அப்படின்றது பின் நம்பர். நீங்கள் இந்த சைடு இருக்கக்கூடிய டிஜிட்டல் பின்ஸ் எந்த பின் நம்பரைனாலும் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 12th பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே 12 கமா அவுட்புட்டுன்னு டிஃபைன் பண்ணணும். அதே இது 13th பின்னில் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 13 கமா அவுட்புட்டுன்னு டிஃபைன் பண்ண போகிறோம். அடுத்தது வாய்டு லூப்புக்குள்ளே டிஜிட்டல் ரைட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டிஜிட்டல் ரைட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 7th பின்னில் நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த எல்இடியை நம்ம எரிய வைக்கிறோம், அதாவது க்ளோ பண்ண வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்னா வாய்ட் லூப்புக்குள்ளே டிஜிட்டல் ரைட் எந்த பின் நம்பர் 7 கமா ஹை அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த எல்இடி டர்ன் ஆன் ஆகும். அதே இது டிஜிட்டல் ரைட் 7 கமா லோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆகும். இது வாய்டு லூப்புக்குள்ளே எழுதியிருக்கிறனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து டெலிவரிங் அவுட்புட்டுக்குள்ள பேசிக் ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா செட்டப்பில் வந்து 7 கமா அவுட்புட்டுன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம அவுட்புட்டுன்னு டிஃபைன் பண்ணிக்கிறனால நம்ம இங்கே வந்து ஒரு எல்இடியோ இல்லை மோட்டரோ அதை மட்டும் தான் இங்கே கனெக்ட் பண்ண முடியும். ஸ்விட்சை வச்சு இன்புட்டாக ரீட் பண்ண முடியாது. இப்போ நம்ம இங்கே எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் 7th பின்னில். அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா வாய்டு லூப்புக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம்னா டிஜிட்டல் ரைட் 7 கமா ஹை இப்படி எழுதியிருக்கிறனால நமக்கு என்ன ஆகும்னா 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்இடி வந்து டர்ன் ஆன் ஆகும். அதே இது ஆஃப் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் ரைட் 7 கமா லோன்னு எழுதியிருந்தீங்கன்னா இந்த 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். அடுத்தப்பில் எப்படி ஆர்டினோலேருந்து இன்புட் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7th பின்னில் நம்ம ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் செட்டப்பில் என்ன எழுதியிருக்கணும், பின் மோட் 7 கமா இன்புட் அப்படின்னு எழுதியிருக்கணும். அதாவது 7th பின்னை இன்புட்டாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்தப்பில் லூப் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா அங்கே டிஜிட்டல் ரைட் பார்த்தீங்க, இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் டிஜிட்டல் ரீட். 7th பின்னில் ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்விட்சை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, அதான் நம்ம டிஜிட்டல் ரீட் 7 அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். இங்கே 7th பின்னோட ஸ்டேட்டை ரீட் பண்ணி பூலியன் வேல்யூவா டேட்டா அப்படின்ற வேரியபிளில் சேவ் பண்ணி வைக்கும். இந்த டிஜிட்டல் ரீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை இல்லைன்னா லோ சிக்னல், ஆன் இல்லைன்னா ஆஃப் அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ பூலியன் டேட்டா 1 இல்லைன்னா 0 அது மட்டும்தான் டேட்டா அப்படின்றதுல சேவ் ஆகி இருக்கும். நம்ம இன்னைக்கு எப்படி ஒரு எல்இடியை டர்ன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 3 எல்இடி எடுத்துக்கிட்டு 3 எல்இடியை எப்படி டர்ன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆர்டினோ ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். பழைய ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. கான்ஸ்டன்ட் இன்ட் இந்த கான்ஸ்டன்ட் ரெட் எல்இடினால ரெட் ஈக்குவல் டு 7ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட் இன்ட் அப்படின்றது வந்து
ஒரு இன்டிஜர் நம்பர், ரெட் அப்படின்றது வந்து ஒரு வேரியபிள். இப்போ 7 அப்படின்றத ரெட்டில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இந்த 7 தான் பின் நம்பர், ஆர்டினோவில் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய பின் நம்பர். வாய்ட் செட்டப்குள்ள பின் மோட் ரெட் கமா அவுட்புட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுங்க. நம்ம ரெட்டை 7th பின்னு வேணே டிக்ளேர் பண்ணனால நம்ம டைரெக்டாக ரெட்டுன்னு போட்டுடலாம். அங்கே 7ன்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெட்டுன்னு போட்டாலும் 7ன்னு எடுத்துக்கும். வாய்டு லூப்புக்குள்ள டிஜிட்டல் ரைட் ரெட் கமா ஹை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எல்இடி வந்து க்ளோ ஆன் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த எல்இடி ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு டிஜிட்டல் ரைட் ரெட் கமா லோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம இன்றைக்கி பிளிங்கிங் எல்இடி பார்க்க போகிறோம். பிளிங்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹை எல்இடிக்கும் ஹைக்கும் லோக்கும் நடுவில் ஒரு டிலே ஸ்டேட்மெண்ட் வேணும். இல்லை அப்படின்னா எல்இடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேர்ன் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா இதனுடைய ஃப்ரீக்வன்சி 12 மெகாஹெர்ட்ஸ். அதனால் நம்ம வந்து ஒரு டிலே ஸ்டேட்மெண்ட்டை இதில் இன்சர்ட் பண்ணணும். டிலே உள்ள 1000ன்னு டைப் பண்ணுங்க. இப்போ 1000ன்னா என்னன்னு பார்த்துடலாம். 1000 மில்லி செகண்ட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஈக்குவல் டு 1 செகண்டுன்னு இருக்கும். 1000 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 1 செகண்ட், அதான் இந்த 1000க்கு அர்த்தம். இப்போ இங்கே வந்து 1 செகண்ட் டிலேயில் டர்ன் ஹை ஆகுது. லோ ஆன பிறகு உடனே ஹை ஆன் ஆகிடும். அப்படி நமக்கு ஆனால் நம்மளால் தெரியாது. அதனால நம்ம லோக்கு பிறகும் ஒரு டிலே சேர்த்துடலாம். டிலே 1000, இதுக்கு 1000 ஈக்குவல் டு 1 செகண்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணி கம்பைல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டூல்ஸ்க்கு போங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ணுறோம். அதனால் ஆர்டினோ யூனோ தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் வேறு ஏதாவது போர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணிக்கிறேன். தப்பில் ஃபைலில் போய் சேவ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைல் நேமும் உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து பிளிங்க் ரெட் எல்இடி அப்படின்னு வைக்க போகிறேன் ஃபைல் நேமை. டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பைல் பண்ணிடலாம். அந்த டிக் மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பைல் ஆகிடும். கீழே கம்பைல் ஆகிறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். கம்பைல் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஆர்டினோவில் கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ, எல்இடி, ரெசிஸ்டர், பிரெட் போர்டு, மேல் டு மேல் ஹெட்டர் பின்ஸ், அதுக்கு பிறகு யூஎஸ்பி கேபிள். எல்இடியை பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனோட் ஆஃப் த எல்இடி ஒரு வெர்டிக்கல் ஹோலில் வர மாதிரியும், கேத்தோட் ஆஃப் த எல்இடி
இன்னொரு வெர்டிக்கல் ஹோலில் வர்ற மாதிரியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தாப்புல ரெசிஸ்டர் எடுத்து கேத்தோட் ஆஃப் த எல்இடியில் இருந்து பிரெட்போர்டோட கிரவுண்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்தாப்புல ஜம்பர் வயர் எடுத்துக்கோங்க. இது மேல் டு மேல் ஹெட்டர் வயர்னு சொல்லுவாங்க. மேல் டு மேல் ஹெட்டர் வயரோட ஒரு எண்டை எடுத்து ஆனோட் ஆஃப் த எல்இடியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டை ப்ரோக்ராமில் சொன்னபடி 7th பின்னில் ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹெட்டர் பின் எடுத்து ரெசிஸ்டரோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தாப்புல இன்னொரு ஹெட்டர் பின்னோட அதர் எண்ட் எடுத்து ஆர்டினோட கிரவுண்ட் பின்னில் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தாப்புல நம்ம யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போயிட்டு போர்ட் அப்படின்றத ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு போர்ட் எதுவுமே காட்டலை, ஏன்னா நம்ம இன்னும் ஆர்டினோவை கனெக்ட் பண்ணலை லேப்டாப்போட. யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்டினோ யூஎஸ்பி கேபிள் இந்த மாதிரி ஆர்டினோவில் ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்ட் ஆஃப் த யூஎஸ்பி கேபிளை லேப்டாப்பில் எந்த யூஎஸ்பி போர்ட்டில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணோன்னா ஆர்டினோ ஆன் ஆகிடும். இப்போ நீங்கள் போர்ட் பார்க்கலாம். டூல்ஸில் போயிட்டு போர்ட் பாருங்கள், பார்ப்போம். போர்ட்டில் நமக்கு ஆர்டினோ யூனோ அப்படின்றது COM1 அப்படின்ற போர்ட்டில் நமக்கு இருக்கிறது தெரியுது பாருங்கள். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த COM1 அப்படின்றது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறலாம். இப்போ நீங்கள் கம்பைல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கல. ஆர்டினோவில் அப்லோட் ஆகுது பாருங்கள். இந்த எல்இடி இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் படி 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரெட் எல்இடி 1 செகண்ட் டிலே டைமில் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதான் பிளிங்கிங் எல்இடி ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் நம்ம 3 எல்இடியை ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணி எப்படி பிளிங்கிங் எல்இடி இல்லை ரன்னிங் எல்இடி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம். எல்லோ எல்இடியை பிரெட்போர்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2 leads ஆஃப் த எல்இடி 2 டிஃபரெண்ட் வெர்டிக்கல் ஹோல்ஸ்குள்ளே போகணும். ஒரே வெர்டிக்கல் ஹோலில் கனெக்ட் பண்ணாதீங்க. $470 ரெசிஸ்டன்ஸ் வச்சு எல்இடியோட கேத்தோட பிரெட்போர்டோட சேர்த்து கிரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு எல்இடிக்கும் கேத்தோட ரெசிஸ்டன்ஸோட வச்சு கிரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்தாப்புல ஹெட்டர் பின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லோ எல்இடியோட ஆனோடில் இருந்து ஆர்டினோட 6th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ளூ எல்இடியோட ஆனோடில் இருந்து ஆர்டினோவோட 5th பின்னில் ப்ளூ எல்இடியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரோக்ராம் பாட்டுக்கு போகலாம். இது நம்ம ப்ரீவியஸாக பண்ண ப்ரோக்ராம். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு சேவ் ஆஸ் காப்பி பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுங்க. இப்போ இதில் ஃபைல் நேம் மட்டும் பிளிங்கிங் 3 எல்இடின்னு மாற்றிக்கலாம். சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே நம்ம ரெட் எல்இடி மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மற்ற ரெண்டு எல்இடி எல்லோ ப்ளூ ரெண்டுக்கும் டிஃபைன் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட் எல்லோ எல்இடி ஷார்ட்டாக YELன்னு வச்சுக்கலாம். இது நீங்கள் வைக்கிற நேம் தான், எப்படினாலும் பண்ணிக்கலாம். YELLOWன்னு அடிச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட் ப்ளூனால BLUன்னு நான் வச்சுக்கிறேன்.
சிக்ஸ்த்து பின்லையும் 5th பின்லையும் எல்இடியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தாப்பில் பின் மோடு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பின் மோட் YEL அதாவது எல்லோ எல்இடி 6th பின் அப்படின்னு அர்த்தம். கமா அவுட்புட் எல்லோ எல்இடியை நான் 6th பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது அவுட்புட்டுன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்தாப்பில் ப்ளூ எல்இடிக்கு 5th பின்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த எல்லோ அப்படின்ற இடத்துல ப்ளூன்னு மாற்றிக்கங்க. இப்போ 5th பின்னை அவுட்புட்டுன்னு டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ லூப்புக்கு வரலாம். லூப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் எல்இடி ஹை பண்ணியிருக்கோம். பிறகு 1 செகண்ட் டிலே கழித்து ரெட் எல்இடியை லோ பண்ணிடுறோம். இந்த லோ பண்ண உடனேயே நம்ம எல்லோ எல்இடியை ஹை பண்ண போகிறோம். அதுக்கு டிஜிட்டல் ரைட் ரெட் கமா ஹை அப்படின்ற லைனை காப்பி பண்ணி கீழே இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெட்டை வந்து எல்லோன்னு மாற்றிட்டா போதும். ரெட் எல்இடி லோ ஆன உடனே எல்லோ எல்இடி ஹை ஆகிடும். அடுத்தாப்பில் நம்ம எல்லோ எல்இடியை லோ பண்ணலாம். 1 செகண்ட் கழித்து எல்லோ எல்இடியை ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெட் எல்இடி அப்படின்றத எல்லோ எல்இடின்னு மாற்றிக்கங்க. திரும்ப நம்ம எல்லோ எல்இடி லோ ஆகிற நேரம் ப்ளூ எல்இடியை ஹை பண்ண போகிறோம். அதுக்கு மேலே உள்ள லைனை காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கமா ஹைன்னு இருக்குல்ல அந்த இடத்த ப்ளூ கமா ஹைன்னு மாற்ற போகிறோம். எல்லோ எல்இடி லோ ஆன உடனே அடுத்தாப்பில் ப்ளூ எல்இடி ஹை ஆகிடுது. அடுத்தாப்பில் ப்ளூ எல்இடியை 1 செகண்ட் கழித்து லோ பண்ண போகிறோம். இதான் டிலே 1000. அதுக்கு அடுத்தாப்பில் எல்லோ எல்இடியை ப்ளூ கமா லோன்னு மாற்றிடுங்க. ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்பைல் பண்ணிடலாம். இப்போ அப்லோட் பண்ணிடலாம் பாருங்க. போர்ட் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்டினோ யூனோ போர்டை பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு அப்லோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்லோட் ஆயிருச்சு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்இடியும் ஆன் ஆகி ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம டிலே டைமை 1000 இருந்து 650 மாற்றிக்கலாம். இப்படி மாற்றினோன்னா நமக்கு எல்இடியோட ஆன் ஆஃப் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்புட் நமக்கு கிடைக்கும். என்னோட யூடியூப் சேனலில் இதே மாதிரி நிறைய ஹாபி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.